சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள கபாலீஸ்வரர் கோயில் ஞான சம்பந்தரின் தேவார பாடல் பெற்ற திருத்தலமாகும். இத்தல இறைவன் கபாலீஸ்வரர் மேற்கு நோக்கி அருள் பாலிப்பது சிறப்பு. அம்மன் கற்பகாம்பாள் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறாள். சிவபெருமான் பிரம்மனின் கபாலத்தை ஏந்திய காரணத்தால் கபாலீஸ்வரர் ஆனார். பார்வதி தேவி மயில் உருவம் எடுத்து சிவனை பூஜித்ததால் இத்தலம் மயிலாப்பூர் ஆனது. சூரனை வதம் செய்ய இத்தல இறைவன் முருகனுக்கு வேலாயுதம் கொடுத்ததாக புராணம் தெரிவிக்கிறது. இவரை அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் பாடியுள்ளார். பூம்பாவை என்ற பெண்ணை சம்பந்தருக்கு மணமுடிக்க இருந்த சமயத்தில் பாம்பு தீண்டி இறந்துவிட சம்பந்தர் அவளது சாம்பல் வைத்திருந்த குடத்தை பார்த்து திருமுறை பதிகம் பாடி சிவனை வேண்டினார். சிவனின் அருளால் பூம்பாவை உயிர் பெற்றாள். இத்திருத்தலத்தில் ஞான சம்பந்தரும் அங்ககம் பூம்பாவையும் தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றனர். வள்ளியும் தெய்வானையும் யானை மீது அமர்ந்த கோலத்தில் இருக்கின்றனர். இத்தகைய கோலத்தை காண்பது அபூர்வம். 63 நாயன்மார்களில் வாயிலார் அவதரித்த தலம் இதுதான். இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும். இது இத்தலத்தின் மிக முக்கிய சிறப்பு. உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் இத்தலத்து அம்பாளை வணங்கினால் விரைவில் குணமடைகிறது. இந்த ஒரே தலத்தில் 1000 சிவாலயத்தை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சென்னை நகரின் மத்தியில் அமைந்துள்ளது. சென்னையின் மிக முக்கிய பகுதி மயிலாப்பூர் என்பதால் பேருந்து வசதி நிறைய உள்ளது. மின்சார ரயில் வசதியும் மயிலாப்பூருக்கு உண்டு. காலை 5 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9:30 மணி வரை கோயில் திறந்திருக்கும்.